OPPO அவங்களோட K சீரியஸில் இப்போ புதுசாக K15 Pro Plus அண்ட் K15 Pro அப்படிங்கிற 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் K15 Pro Plus எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் K13 Proக்கும் இந்த K15 சீரியஸ்க்கும் பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலரான டிசைன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.78 இன்ச்சஸ்க்கான 1.5K ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்பிளே இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பிக்சல் டென்சிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 450 பிக்சல்ஸ் பெர் இன்ச், நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கேமிங் ஃபோன் அப்படிங்கிறனால இந்த ஃபோனுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 165 ஹெச்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் கூடவே HDR10+ சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டச் சாம்பிளிங் ரேட் பொறுத்த வரைக்கும் இங்கே 330 ஹெச்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டும், பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிஸ்பிளேல 1800 நிட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால் டைரக்ட் சன்லைட்டில் கூட உங்களால் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். அண்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 9500S சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். ஸோ நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு கேம்ஸாக இருந்தாலும் சரி, இந்த ப்ராசஸர்னால் அதால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 12GBக்கான LPDDR5X RAM ஆப்ஷனும் அண்ட் 512GBக்கான UFS 4.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் K13 Pro Plusல இருந்த ஆக்டிவ் கூலிங் ஃபேன் மாதிரியே இந்த ஜென்ரேஷன்லேயுமே இந்த ஆக்டிவ் கூலிங் ஃபேன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனால் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இன்னுமே பெட்டராக இருக்கும் அப்படின்னு OPPO கிளைம் பண்ணுறாங்க. K13 Proலையும் பார்த்துருந்தோம், கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ இதுலேயும் அதே மாதிரி இருக்குது, நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 50 மெகா பிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.8 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் செகண்டரி சென்சர் ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f2.2. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 16 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஃபோனில் நீங்கள் வீடியோஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 4K 60 FPS வரைக்கும் உங்களால் வீடியோஸ் எடுத்துக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேட்ரி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் 8000 mAhக்கான பேட்ரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 100 வாட்ஸ்க்கான SUPERVOOC சார்ஜர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபோனுக்கு ஒயர்டு சார்ஜிங் சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது. பிகாஸ் கேமிங் ஃபோனுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் பெருசாக தேவைப்பட போகிறதில்ல. ஸோ ஒயர்டு சார்ஜே தாராளமாக போதுமானது தான். அண்ட் என்ன தான் 8000 mAh கொடுத்துருந்தாலுமே இந்த ஃபோனோட திக்னஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெறும் 8.33 mm தான் திக்னஸ். அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 219 grams தான். ஓரளவுக்கு ஸ்லிம்மாக தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் இருக்குது, IR பிளாஸ்டர் இருக்குது, அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ஓப்போவோட ஓன் UIயான ColorOS வெர்ஷன் 16 இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங். இப்போதைக்கு இந்த ஃபோன் சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்தியாவிலையும் லான்ச் பண்ணணும்னு சொல்லி நிறைய லீக்ஸ் வந்திருக்கு. பிகாஸ் ஓப்போவோட K13 சீரியஸ் இந்தியாவில் ஒரு பெரிய ஹிட் அவங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த K15 லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சைனீஸ் ப்ரைஸை இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது பேஸ் வேரியண்ட் உங்களுக்கு 47,000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது 12GB RAM 256GB வேரியண்ட். ஸோ இந்தியா லான்ச் ஆகும்போது இப்போ இருக்க RAM காம்போனன்ட்ஸ் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 45,000லேருந்து 50,000 ருபீஸ் ப்ரைஸ் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல டீல்னே சொல்லலாம் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில். பட் வெயிட் பண்ணி பார்க்கணும் எந்த அளவுக்கு இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க லான்ச் பண்ண ப்ரைஸை வச்சு தான் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் தாட்ஸ் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.